இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் சங்கனூர் ஓடை, தடாகம், கவுண்டம்பாளையம், ரத்தினபுரி, கணேசபுரம், புலியகுளம், சிங்காநல்லூர் வழியே சென்று பின்னர் நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. இந்த ஓடையின் இருபுறமும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கடைகள் மற்றும் வீடுகளால் தற்போது ஓடை கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளதோடு அதன் அகலம் சுருங்கி சமீபத்தில் பெய்த கனமழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வரும் காலங்களில் இதே நிலை நீடித்தால் குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என்பதால் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஓடையை தூர்வாரி கரைப்பகுதியை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த மக்கள் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் சாலைகள் அமைத்து தர கோரியதன் அடிப்படையில் 49 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கவுண்டம்பாளையம் அருகே தொடங்கி சுமார் 2.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டச்சாலை அமைக்கும் பணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி ஓடையின் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரத்தினபுரியை அடுத்த டாடாபாத் ஹட்கோ காலனி அண்ணா நகர் பகுதியில் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் ஓடை சுமார் 15 அடி ஆழத்திற்கு மேல் தூர்வாரப்பட்டு கரை அமைக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக நிர்வாகி சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான மாடி வீடு மற்றும் அதன் அருகே இருந்த லட்சுமி ராஜ் மற்றும் தனலட்சுமி ஆகியோரின் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு வீடுகள் சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்தன. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஏற்கனவே சுரேஷ் வீட்டை காலி செய்து அருகில் குடியேறியிருந்த நிலையில் தனலட்சுமி பொள்ளாச்சியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. முதலில் சுரேஷின் வீடு சரிய தொடங்குவதை கண்ட அப்பகுதி மக்கள் கத்தி கூச்சலிட்டு லட்சுமி ராஜை எச்சரிக்க அவரும் அவரது மனைவியும் வீட்டை விட்டு வெளியேறிய சில நொடிகளிலேயே அவரது வீடும் சரிந்து ஓடைக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்படியே சரிஞ்சிருச்சு. சரிங்களா, முன்னாடியெல்லாம் ஒன்றும் சொல்லவே கிடையாது, யார் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க தான் வேலை செய்கிறவங்க தான் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் ஆகாது பிடிக்காது, நாங்கள் அது பண்ணி தரோம் இது வாயில் சொல்லிவிட்டு அவங்க வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று 9 மணிக்கு அப்படியே சாஞ்சிச்சு. வெளியே போங்கன்னு சொன்ன மாதிரிக்கு வெளியே ஓடி வரல, சரிஞ்சிருச்சு அப்படியே அந்த 3 வீடுமே. வீடுகள் இடிந்து விழுந்ததை அறிந்து அங்கு வந்த போலீசார் தடுப்புகள் அமைத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். அப்போது அத்தொகுதி வார்டு கவுன்சிலர் கமலாவதி போஸ் சம்பவ இடத்திற்கு செல்லாமல் 800 மீட்டர் தூரத்தில் நின்று கொண்டு வேடிக்கை மட்டும் பார்த்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்ணியில பூரா அடைச்சு இந்த பக்கம் அடைக்கும் அந்த பக்கம் அடைக்கும் வீடு ஓடமாய் தூங்காம இருக்குமா. அடுத்தடுத்த 3 வீடுகள் இடிந்து விழுந்ததால் அச்சமடைந்த மக்கள் விடிய விடிய சாலை ஓரமும் பக்கத்து வீடுகளிலும் தஞ்சமடைந்தனர். இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் ஓடை விரிவாக்கம் பணி அறிவிப்பு வெளியான நாள் முதல் 50 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு வசித்து தங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு பணிகளை ஆரம்பிக்குமாறு பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இல்லை என குற்றம் சாட்டினர். என் வீடு இப்படிதான் விழுகும். என் உயிர் போனதுக்கு அப்புறம் அறிவிப்பாங்க 10 லட்சம் கொடுக்குறேன் இந்த அம்மாக்கு. 10 லட்சம் எல்லாம் வேண்டாங்க, நான் வீட்டு வேலைக்கு போறேன், நாங்க சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். வீடு கொடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட அந்த இடத்துல கட்டிக்காங்க, பிரச்சனை. வீடு கொடுக்கலாம் இல்லைங்க, எத்தனை கஷ்டப்படுறேன் வீட்டுக்குள்ள இருக்க, அவ்வளவு பயமா இருக்கு. ஏற்கனவே எங்க பையனுக்கு இப்படி ஆயிருச்சு. சொல்லுங்க, டெய்லி அதுக்குள்ள படுக்கிறக்கே பயமா இருக்கு. மழை வந்தா நாங்க ரோட்ல தான் வந்து உட்காந்துக்கிறோங்க. பக்கத்து வீடுகளில் தஞ்சமடைந்த மக்களை தற்போது வரை அவர்களது வீடுகளுக்கு செல்ல போலீசார் அனுமதிக்காததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக கவலை தெரிவித்த மக்கள் ஆய்வுக்கு வந்த கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனிடம் ஒப்பந்ததாரர் பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்ததோடு தங்களுக்கு மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர்.
இந்த வீட்டில் இருந்து அங்கே இருந்து பார்த்து சொல்கிறேன், இந்த பிள்ளை இழுக்காத, இந்த பிள்ளருக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, அந்த அங்கே இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன். அவன் இங்கே போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே 2 கருத்த பயலுக்கு வந்து அப்படியே கொச்சப்பட்டு இந்த பிள்ளர்லேருந்து இழுத்தாங்க. அப்படியே சர கடந்த 6 மாதத்திற்கு முன்பே வீடுகளுக்கு சேதம் ஏற்படாமல் பணிகள் செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறிய எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன், ஒப்பந்ததாரர் மக்களை அப்புறப்படுத்தும் நோக்கத்தில் வேலை செய்ததே இதற்கு காரணம் என்றும், பொதுமக்களிடம் அராஜக போக்கில் நடந்து கொள்ள சூப்பர்வைசருக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பினர். இந்த மக்களை எப்படியா அப்புறப்படுத்தணுங்கிறதுக்கு சைடில் நான் ரோடு போடுறேன், பூந்தோட்டம் வைக்கிறேன், சைக்கிள் ஸ்டாண்டு வைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லி, எல்லாத்த விட மாவட்ட நிர்வாகத்தை விட கான்ட்ராக்டருக்கு யார் அதிகாரம் இவ்வளோ கொடுத்ததுன்னு தெரியல. ஒரு சூப்பர்வைசர் நான் அப்படித்தான் இடிப்பேன், நான் உங்கள் வீட்டை ராஜேஷ்ங்கிறப்ப நான் அப்படித்தான் இடிப்பேன், இடிச்சுட்டு பூந்தோட்டம் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன நியாயம்? சொந்த கட்சியினரே கவுன்சிலரின் செயல்பாடுகளை குற்றம் சாட்டும் நிலையில் சம்பவம் நடந்து 15 மணி நேரமாகியும் மாலை வரை மாநகராட்சி ஆணையரோ ஆட்சியரோ வருவாய் அலுவலர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் யாரும் நேரில் ஆய்வு செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். நாள்தோறும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கு வாழ்ந்து வருவதாக கூறும் மக்கள் இனியும் அங்கு வாழ முடியாது என்பதால் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் உடன் கோவை செய்தியாளர் அருண்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.